திருச்சி கிழக்கு தொகுதியில யாரு நிக்க போறான்னு தெரியுமா? நீலவா கபிலவா தளபதி விஜய் போட்டிட்ட 2 தொகுதியில பெரம்பூரை செலக்ட் பண்ணதுனால திருச்சி கிழக்குல இப்ப இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதுல பேர் அடிப்படுற ஒரு 5 பேரை பாத்திரலாம். 5th பிளேஸ்ல திருமாவளவன் வந்தா இருக்காரு. இவரு திமுகல இருந்து எலெக்ஷன்ல போட்டிட்டு இருந்திருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் டிவிக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதனால இவரை திருச்சி இடைத்தேர்தல்ல போட்டியில வைப்பாங்களான்னு பார்த்தா அதுக்கு கொஞ்சம் சாத்தியக்கூறுதல் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. 4th பிளேஸ்ல கூப்பா கிருஷ்ணன் என்ற முன்னாள் அமைச்சர் தான் இருக்காரு. ஆனா இப்ப அவர் வாரிய தலைவரா பொறுப்பேற்றதுனால போட்டியிட வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. 3rd பிளேஸ்ல த்ரிஷா நேமும் இந்த லிஸ்ட்ல அடிபட்டிருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல ரசிகர்கள் மத்தியில பேசப்படும் ஒரு சர்ப்ரைஸ் பெயரா தான் த்ரிஷா நேம் வந்திருக்கு. எந்த ஒரு அரசியல் உறுதியும் இல்லாத நிலையில இது முழுக்க முழுக்க ரசிகர்களோட யூகமா மட்டும்தான் பார்க்கப்படுது. யாரு வந்தாலும் பரவாயில்ல, த்ரிஷா மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு லைக் போடுங்க. 2nd பிளேஸ்ல IAS அதிகாரி சகாயன் சார் தான் இருக்காரு. மக்களுடைய நேர்மையான அதிகாரின்ற ஒரு பெயர் இருந்தாலும் அரசியலுக்கு வருவது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு அவரே முன் வந்து அதை மறுத்திருப்பாரு. நீங்க தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஊடகத்துல நீங்க தான் அதெல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்டா ராகவலாரன் சொன்னதா இருக்காரு. இவர் சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய ரசிகனா இருந்தது மட்டும் இல்லாம ரஜினி சார் கட்சி தொடங்குவார், மக்களுக்கு நல்லது செய்வார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்கள்ல இவரும் ஒருத்தர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் காலம் பதில் சொன்ன இந்த நிலைமையில அவர் டிடிகே சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு தகவல்கள் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இவர் ஏற்கனவே நிறைய குழந்தைகளை தத்தெடுத்து பல சமூக சேவைகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் உண்மையாவே இந்த தொகுதிக்கும் பதவிக்கும் தகுதியானவர் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ரெட் ஆட்ட கமெண்ட்ல சொல்லுங்க.